ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தாளிக்கும் ஓசி சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சாஃப்டான மினி இட்லியும் அதுக்கேற்ற ஹோட்டல் சுவையில் நம்ம சூப்பரான கமக்கிற சாம்பாரும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். என்னோட தாளிக்கும் ஓசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இந்த மினி இட்லி ரெசிபி எனக்கு ரொம்பவே பிடிச்சது. எதனால் அப்படின்னா, என்னோடய சிறு வயதில் நான் ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்டது எனக்கு இன்னுமே அந்த டேஸ்ட் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இதை கண்டிப்பாக ஒரு நாள் செஞ்சிடணும்னு சொல்லிட்டு நான் இந்த இட்லி தட்டுகளை வாங்கி இதுக்காகவே நான் செஞ்சும் பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்கிற இட்லி மேலே கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அது மேலே சுட சுட சாம்பாரையும் ஊற்றி மிதக்க நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே இட்லி சூப்பராக இருக்கும். இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மினி இட்லியும் சாம்பாரும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிச்சயமாக பிடிக்கக்கூடிய ரெசிபி தான். இந்த மினி இட்லி செய்கிறதுக்காக புளிக்க வச்ச இட்லி மாவும் நமக்கு ரெடியாக இருக்குது. இட்லி நமக்கு நல்லா சாஃப்டாக வரணும்னா அரிசியும் உளுந்தும் சரியான விகிதத்தில் இருக்கிறதும் அதை கரெக்டான பக்குவத்தில் ஆட்டி எடுக்கிறதும் ரொம்பவே முக்கியம். இதில் நான் 4 காப்படி அளவுக்கு அரிசியும் 1 காப்படிக்கும் சற்று குறைவான அளவுக்கு உளுந்தும் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்ச மாவு தான் இது. இப்போது இட்லி தட்டில் நெய் தடவி ரெடியாக இருக்குது. இதில் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஆரம்பிக்கலாம். நம்ம ஸ்பூனில் நம்ம ஊற்றும்போது நமக்கு இட்லி தட்டில் ஊற்ற ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நெய் தடவினா இந்த குழிங்களில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஆரம்பிக்கலாம். அளவுக்கு மீறி அந்த குழியை தாண்டி நமக்கு மாவு வந்துடக்கூடாது. நீங்கள் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா பக்கத்தில் உள்ள இட்லிகளோடு அது ஒட்ட ஆரம்பிச்சிரும். வேக வேக கொஞ்சம் உப்பி வரும். இப்போது ஒரு தட்டில் நம்ம ஊற்றி முடிக்க போகிறோம். அதே போலவே நம்ம இன்னொரு தட்டிலையுமே நம்ம ஊற்றிடலாம். இப்போது கீழ்த்தட்டு மேலே மேல் தட்டை வச்சு நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சாச்சு. இப்போது இதில் நம்ம இட்லி ஸ்டாண்டை உள்ளே வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். இது டக்குன்னு 3 நிமிஷத்தில் நமக்கு வெந்துடும். 3 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்கள், இப்போ நமக்கு இட்லி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டான பக்குவமாக நமக்கு இட்லி கிடச்சிருக்கு. உடனே இட்லியை நம்ம எடுத்துடக்கூடாது. ஒரு அரை நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தாலே ஈஸியாக கலந்து வந்துடும். இது சூடாக இருக்கும்போதே நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ ஊற்றிருக்கிற 2 தட்டை வந்து 2 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம தட்டில் வந்து நெய் தடவி இருக்கிறதுனால அந்த இட்லிலேயே நல்ல நெய் வாசனை சூப்பராக இருக்குது. பாருங்களேன், இட்லி நல்லா உப்பலாக பெரிய சைஸ் இட்லி வந்து சின்னதாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போலவே நமக்கு இருக்குது பாருங்கள். நான் இதே போலவே இன்னொரு ஈடும் நான் இட்லி ஊற்றி எடுத்துட்டேன். அதை நான் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. நல்லா சூடாக இருக்குது பாருங்கள் இட்லி. இது 4 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி சாம்பார் வைக்கலான்னு பார்ப்போம். இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிற அரை வீசம்படி அளவுக்கு பாசிப்பருப்பும் அரை வீசம்படி அளவுக்கு துவரம்பருப்பும் நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா கழுவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இது கூட 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு 4 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளையும் இதில் போட்டுக்குவோம். அவ்வளோதான். இதை நம்ம இப்போ குக்கரை மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் வர விட்டுடலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான மசாலாவை நம்ம எப்படி வறுப்போம்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 3 வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துக்குவோம். நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தாச்சு. இதை நல்லா ஆறணுன்னா அரைச்சி எடுத்துக்கலாம்.
பருப்பும் நமக்கு நல்லா மலர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த பருப்பு கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரண்டியை விட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். இப்போ பருப்பு நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. இப்போ அடுத்து சாம்பாரை தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுவோம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதில் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டுக்குவோம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் நம்ம போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பையும் இதில் சேர்த்துக்குவோம். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னா இதில் நறுக்கி வச்ச கேரட்டுகளையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் சின்ன கேரட்டை இந்த மாதிரி ரவுண்டாக நறுக்கி அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சாம்பார் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக நான் தண்ணியும் விட்டு கொஞ்சம் நீர்க்க வச்சுக்கலாம். சாம்பார் நல்லா கொதித்து கேரட்லாம் நல்லா வேகட்டும். இதுக்கு இப்போ தேவையான அளவு நம்ம உப்பையும் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். கேரட்லாம் நல்லா வெந்துருச்சு. அடுத்து நம்ம சாம்பாருக்காக அரைச்சி வச்ச மசாலா பொடியும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சாம்பார் இருக்கிறதுனால நமக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கே போதுமானதாக இருக்கும். நீங்கள் இதை தண்ணியில் கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சாம்பார் பொடி சேர்த்ததுக்கப்புறமே நமக்கு அந்த சாம்பாரோட மனம் வந்து நல்லா கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. இப்போது இதில் நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலைகளையும் தூவி நம்ம இறக்கிற வேண்டியதுதான். இப்போ நமக்கு கமகமன்னு ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. மினி இட்லிக்கு ஏற்ற ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி. இதை நம்ம பவுலில் இப்போ இட்லியையும் அதுக்கு மேலே சூடாக சாம்பாரையும் ஊற்றி நம்ம பரிமாறிடலாம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு தெரிவிங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.